டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அண்மையில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி இவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றபோது காவல்துறையினருடன் ஏற்பட்ட கடும் தள்ளுமுள்ளு வன்முறையாக மாறியது. இதைத் தொடர்ந்து போலீசார் மீதும் பொது சொத்துக்கள் மீதும் போராட்டக்காரர்கள் கற்களை எறிந்து தாக்க ஆரம்பித்தனர். அந்த இடம் வன்முறை களமாக மாறியது. இந்த நிலையில் போராட்டத்தின் பின்னணியில் நடந்துள்ள திடுக்கிடும் தகவல்களையும் சதி திட்டங்களையும் டெல்லி காவல்துறை தற்போது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த போராட்டம் வெறும் மாணவர்களுக்கான கோரிக்கையோ அல்லது ஜனநாயக ரீதியிலான குரலோ மட்டுமல்ல என்பதும், இதன் பின்னணியில் திட்டமிடப்பட்ட மிகப்பெரிய கலவரத்தை தூண்டும் சதி இருந்திருக்கலாம் என்பதும் தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போராட்டத்தின் போது கூட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் திட்டமிட்டே இந்தியாவுக்கு எதிராக கடுமையான தேச விரோத கோஷங்களை எழுப்பியது. நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் 370ஐ நீக்கியது குறித்து ராமர் கோவில் குறித்தெல்லாம் பேசப்பட்டது. இந்தியாவுக்கு எதிரான நச்சு கருத்துக்களையும் தூண்டிவிட்டு பேச்சுக்களையும் சிலர் வெளிப்படையாக பேசியுள்ளனர். நாட்டின் தலைநகரில் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கவும் வன்முறையை தூண்டிவிட்டு நாட்டின் அமைதியை சீர்குலைக்கவுமே இந்த தேச விரோத பிரச்சாரங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாக புலனாய்வு அமைப்புகள் சந்தேகிக்கின்றன. இதற்கிடையே போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் விவரங்களை சேகரித்த டெல்லி காவல்துறை வெளியிட்ட தகவல் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடந்த இந்த போராட்டத்தில் மொத்தம் 2873 குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் பங்கேற்றுள்ளது துல்லியமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் கொலை, பலாத்காரம், கொள்ளை, கலவரம் செய்தல் போன்ற பல்வேறு தீவிரமான குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களாவர். இதில் 989 பேர் மிகவும் கடுமையான குற்ற பின்னணியை கொண்டவர்கள் என்பதும் 101 பேர் கொலை வழக்கின் பின்னணியை கொண்டவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கொலை வழக்கின் பின்னணி கொண்ட 101 பேரில் 42 பேர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கொலை வழக்குகளில் தொடர்புடைய தீவிர குற்றவாளிகளாவர். மேலும் 6 போக்சோ வழக்குகள் உட்பட 61 பேர் பலாத்கார வழக்கின் பின்னணியையும் 284 பேர் கொள்ளை மற்றும் வழிப்பறி வழக்கின் பின்னணியையும் கொண்டவர்களாவர். இது தவிர 229 பேர் சட்டவிரோத ஆயுத வழக்கையும் 135 பேர் தங்கச்சங்கிலி பறிப்பு வழக்கையும் 67 பேர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கையும் 19 பேர் ஆட்கடத்தல் வழக்கையும் எதிர்கொள்பவர்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளது. இத்தனை ஆபத்தான குற்றவாளிகள் ஒரே போராட்டத்தில் திரண்டது தற்செயலானது அல்ல என்றும், கலவரத்தை தூண்டுவதற்காகவே அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த குற்றவாளிகளின் அடையாளங்கள் முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பம், ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் மற்றும் பிற நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் டெல்லி போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளன.